ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இனோவா டாப் எண்ட் மாடல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இனோவா கம்மியான ரேட்டு கொடுக்க போகிறோம். இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அப்போவும் நம்மக்கிட்ட கஸ்டமர் சொன்ன ரேட்டு வேறு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டே கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸு, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா டெய்லி ஒரு லோ பட்ஜெட் கார் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய லெவலில் பாடியில் ஸ்க்ராட்ச் டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ வண்டி வந்து இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத. இன்ஜின் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள் வண்டியோட சைட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே டயர் பார்த்துடலாம். டயர் எல்லாமே ஒரு 80% இருக்கும். ஸோ மாற்றணும் அப்படிங்கிற தேவை கிடையாது, நீங்கள் அப்படியே ஓட்டலாம். 4 வீலும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும். பாடியில் எங்கேயுமே ரஸ்ட்டு கிடையாது, ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி. வண்டியோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் வண்டியோட லெஃப்ட் சைடு இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 4 விண்டோஸுமே நமக்கு இந்த வண்டியில் பவர் விண்டோஸ் வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்துடும். எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. பார்க்குறக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தாங்க நமக்கு கிடைக்குது. ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது. தேர்ட் ரோ சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டாக இருக்குது. டாப் ரூஃப்மே எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2011 இனோவா வி டைப். இது வந்து ஒரு டாப் எண்ட் மாடல். அலாய் வீலு, ஏர் பேக்கு, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் எண்ட் மாடல் இனோவா 2011, 2 ஓனர். இந்த வண்டியோட கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இனோவாவை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் கிலோமீட்டருங்கிறது ரொம்ப கம்மியான கிலோமீட்டர். ஏன்னா 6 லட்சம் 7 லட்சம் அசால்ட்டாக ஓடக்கூடிய ஒரு வண்டி. மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்ட் இனோவான்னு பார்த்தாலே 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும். பட் இது 1.5 தான் ஓடி இருக்குது. அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இந்த 2011 இனோவாக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 லட்ச ரூபா கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.